கை கை பாம்பு ஒண்ணுமே பண்ணாது. 8 செகண்ட்ல நான் பறந்துருவேன்டி. Hi guys, this is Ganesh. This is Keerthana. And welcome to Fun with Siblings. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பாடிநல்லூர் திருவிழாக்கு வந்திருக்கோம். இது ஆக்சுவலா 61ஆம் ஆண்டு நாங்க சின்ன வயசுல இருந்து இந்த திருவிழாக்கு வந்திருக்கோம். போன வருஷமும் நாங்க வீடியோ போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட போன வருஷமும் வீடியோ போட்டிருந்தோம். லிங்க் கொடு. வேணா இது பாருங்க, ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப பெரிய திருவிழான்றனால எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கவர் பண்றோம். ராட்டினம் போயிட்டு அப்புறம் ஒரு சில ஸ்டால்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்புறம் சில கேம்ஸ்லாம் விளையாண்டு நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்றேன். ஓகே, புதுசா நிறைய கேம்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிருக்காங்க. கடல் கண்ணி, பறவைகள், பேய் வீடு அதெல்லாம் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ கவர் பண்றேன். ஓகே, இப்பவே எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் லேட் ஆயிடுச்சு, கூட்டம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அசர தாளாட்டு போலாம். அந்த பலூன் விளையாட செம்மையா இருக்கும்ல. அதனால அந்த சின்ன வயசுல நாங்க வந்து அந்த பலூன்ல விளையாடணும்னு ஆசை இருக்கும். காட்டுறேன். இந்த பலூன்ல விளையாடணும்னு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. பட் ஆனால் அன்பார்ச்சுனேட்லி எங்களை வந்து விட மாட்டாங்க. சின்ன பிள்ளையிலே நான் வந்து அதை விளையாடாம போயிட்டேன். கொஞ்சம் 1-2 தடவை விளையாண்டுருக்கேன். சின்ன பிள்ளையில என்னாச்சு, ஒரு தடவை அந்த பலூன் மேலே எகிரி குதிக்கும் போது மேலே ஒரு பையன் வந்து என் மேலே குதிச்சான். எங்கள் அப்பா அதை பார்த்ததுலேருந்து என்ன விடுறது. ஓஹோ, இது போலாமே கன்சா. கைஸ், இது பேர் தான் அசர தாலாட்டு. இது நம்ம இப்போ போறோம். இந்த தாலாட்டுல தான் நான் தூங்கிட்டே வருவேன். அடிக்காத ஊனு கத்தம். மணி 7:30ன்றனால கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு. ஸோ இப்பயே நம்ம போய் லைன்ல நின்றாதான் போக முடியும் ராட்டினத்துக்குள்ள. எவ்வளோ ஒரு டிக்கெட்டு? 120. ஏய், ஒரு தடவை தானே வா. எடுத்துக்கோ. ஹாய், தேங்க்யூ. அவசரப்பட்டு டிக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் லைட்டா பயமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம வந்து லாஸ்ட் ரோல தான் போறோம் கம்பல்சரி. ஓகே, லாஸ்ட் ரோல அடுத்து எம்பராட்டம் சுத்தலாமா? அந்த அது காட்டு அங்க பாரு. போலாம்டா. எம்ம பயம். எம்ம நல்லா இருக்கு, போர் அடிக்கும். ஐயோ, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது வந்து இங்க இப்பயுமே அன்னதானம் போடுறாங்க தானே? அன்னதானம் போடுவாங்க. நாங்க வந்து எப்பவுமே வந்து நானு, ஜெயவர்னு, கௌதம், என் ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருப்பான். நாங்களாம் வந்து அன்னதானம் சாப்பிட்டு போவோம். ஆமா, செம்ம டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், எங்களோட பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா இருக்கும்? 100 ரூபாய் இருக்குமா? ஒரு ஆளுக்கு 100 ரூபாய். ஒரு ஆள் 100 ரூபாய் எடுத்துட்டு வருவோம். ராட்டினம் வந்து அப்போ 50 ரூபா. 50 ரூபாய்க்கு சாப்பிடுவோம். 50 ரூபாய்க்கு ராட்டினம் சுத்திட்டு போயிடுவோம். எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. நடுவில் ஒருத்தர் மட்டும் கூலா நின்றுட்டு இருக்காரு. ஆபரேட்டர் நினைக்கிறேன். பயப்படாதீங்க, யாரும் பயப்படக்கூடாது. சரியா? வாந்தி வர மாதிரி இருக்கு எனக்கு. பாரு, தைரியமா இருக்கணும். இது ஒரு ஜஸ்ட் சும்மா அது ஜாலியா இருக்கும். இங்க பாருங்க, இந்த ராட்டில என்ன வேணா நடக்கலாம். ராட்டினம் போறீங்க அப்படின்னா சேஃப்டியா புடிச்சுக்கோங்க. லாஸ்ட் போகணும்னு சொல்றான், ஆனா உச்சா வருதான். ஜிப் இருக்கா போட்டு பறந்து போயிடும். பாக்கெட்ல ஜிப் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் போன் வச்சுக்கோடா. முடிஞ்சிச்சு गाइस. நம்ம அந்த சைடு போயிடலாம். பின்னாடி ராட்டினம்லாம் நிறைய இருக்கும். போ. யாரும் பயப்படாதீங்க. மைக்கை இவனுக்கு போட்டு விட்டோம். மைக்கோட மேக்னெட்டை தொலைச்சிட்டான். நாங்கள் தேடி கண்டுபிடிக்கணும் அங்கே இருக்கா இல்லை. ஆக்சுவலாக மேக்னெட்ன்றனால இந்த இரும்பில் எங்கேயாவது ஒட்டிட்டு இருக்கோம். போகிற வரல கண்டுபிடிக்கணும். ஃபோன் பறக்காம இருந்தா சரி. இவன் மைக்கை கீழே போட்டுருவான்ற காரணத்தினால தான் நான் வந்து மைக்கை வந்து இங்கே ஒட்டி மைக்கு உள்ளே விழுக்கிற மாதிரி வச்சேன். மைக்கு உள்ளே விழுந்துருச்சு, மேக்னெட் காண போயிடுச்சு. நான் பிடிச்சிருக்குது பாரு. ரொம்ப நேரம் கேமரா பிடிக்க சென்டர்ல இருக்கிற எனக்கு தான் பயமா இருக்கு. தலையை பிடிச்சி வச்சுக்கிறேன். என் கால் கூட பத்தல பாருங்களேன். போன்ல பத்திரமா இருக்கா? என்ன எவ்வளவு ஆகிட்டு பாருங்க. இந்த ராட்டினம்லாம் போனா ஊரோட டாப்ல பஸ்ல சாப்பிடலாம். பசிக்குது.
என்ன சாப்பிடுவேன் கடல் கண்ணி பறவை அப்புறம் பேய் வீடு 80 ரூபா டிக்கெட் 5 பேர் டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ 400 ரூபாய். கீழே பாம்பு ஓடி வந்துட போகுது. இங்க பாரு இங்க பாரு கோழி. இப்ப நான் பாம்பு கிட்ட தான் நம்ம போனோம். எனக்கு வேணும் பாம்பு வேணும். நான் போறேன். கீர்த்தனா கொத்திரும் கம்மனு. சரி எல்லாரும் போலாம். எல்லாருமே இங்க நோ ரியாக்ஷன் சேலஞ்ச் இங்க எடுக்கலாம். சேலஞ்ச் பாத்தியா? வெல்கம் டு பிளான். எல்லாரும் இது தனி காஸ்ட் போடுறாங்க. என்ன பாரு. கையை கடிக்கும்டா. காசா இதான் லவ் பேட்சாடா. இதான் லவ் பேட்சா. கம்மனு. ஹலோ கேக்குதா? ஹலோ பேசுடா. பேசு. உன் பேர் என்ன? ஹலோ எனக்கு ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்து கொடுறா. அதுல வா கடிக்காது. வா யாரையும் கடிக்கல. ஆனா நம்மளே கடிக்காது. வா வாடா ப்ளீஸ். 4 பேரா ப்ளீஸ் எல்லாருமே அவங்கள ஃபர்ஸ்ட் விடு. நீங்க போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வாங்க. நான் அப்புறம் பாப்போம். ரெண்டு வந்து 100 ரூபீஸ். 4 பேர் ப்ரோ. 4 பேருமே வாடா. டேய் இப்பலாம் பின்னாடி பேர் கன்சா பாம்பு கடிக்காதுல. பாம்பு கடிக்காது. பல்லெல்லாம் இல்லல. இதுவும் கடிக்காது. ரசம் கடிச்சா 5 லட்சம் ரூபாய் தரேன். சத்தியமா 5 லட்சம் தராங்களா? எல்லாரும் வேண்டிக்கடா. கடிக்கணும் வேண்டிக்கவா? எல்லாருக்கும் தனித்தனி பாம்பு. ரொம்ப நல்ல பாம்பா நல்ல பாம்பு கடிக்குது. அப்படி சொல்ல ப்ரோ. கடிக்காத பாம்பா கடிச்சா பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல. நான் கையில வச்சுக்கிறேன். கையில கடிச்சா போட கையில காசு இருக்கு ப்ரோ. தரேன். நீ போ. நான் போறேன். கித்தனா பாத்து கித்தனா எப்படி என் தங்கச்சிக்கு எவ்வளவு தைரியம்? ஐபோன்ல எப்படி தைரியமா இருக்கா? பாம்பு ஒண்ணுமே பண்ணாது. பயப்படாத நில்லு. வரல. மூஞ்ச பாக்காத. கீழே போட்டுருவேன். மேல வச்சுக்கோ. நீ மேல போட்டு ப்ரோ. கையில பிடிச்சுக்கோ. நீதான் குட்டி பாம்பு ப்ரோ. பெருசாடா. என்ன பாம்பு ராக்கிட்டா போ. நீ தானே பயப்பட மாட்டேங்க ப்ரோ. கையில இருக்கும்ல அமைதியா. என்ன பயப்படுற? நீ போ. அது வெறும் பாம்பு. அதை நினைச்சு பயப்படாது. பொம்மை நினைச்சுக்கோ. பாம்புனா படையன் பயந்து ஓடுமா? ஒண்ணும் பண்ணாதா. சும்மா அப்படியே பிடிச்சு. அப்ப தெரிஞ்சல நீ வைய. வெயிட்டா இருக்கு. தூக்கி பாத்தியா? நீ தொட்டு பாத்தியா? அஞ்சா மூஞ்சி கணேசா அங்க பாரு. நான் பார்க்க மாட்டேன். போட்டோ கணேசா. பார்க்க மாட்டேன். ப்ரோ கித்தனை கையாடாது கித்தனை பைத்தியம். ஓரம் போடா. கேமரா பார்த்தா கடிக்கும்டா. கை எவ்வளவு நேரம் ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. பேச மாட்டீங்களே. கித்தனை கையாடு கூட கித்தனை எட்டி வச்சுருவோம். போயிரு தங்கச்சி கூட பார்க்க மாட்டேன். அழகா சிரி கணேசா. அழகா சிரி. கம்மல்ச தூக்குற மாதிரி தூக்கு. நீ சிரிக்கிறியா? கழுத்துல ஒண்ணு போடுங்க. அக்கலுக்குள்ள போகுது ப்ரோ. அக்கலுக்குள்ள எடுத்துங்க போதும். ஜெய்வர்ணன் போ கிளம்பு. பார்த்தனே கையில ரோல் பண்ணிக்கோ. கையில பயப்படாது. கேமராமேன் பயப்படாம இருக்கித்தனா. அவங்களாச்சும் பாக்குறாங்க. நீங்க பார்க்க கூடாது. நான் தொடவா. கித்தனா தம்ப்நெயில் எடுத்து. நீ வா. கித்தனா மண்டை தலை அப்படி ப்ரோ. தலை அப்படி வச்சுக்கோங்க ப்ரோ.
ஏய் ரியாஸே மஜா போடு. 5 லட்சம். ஏய் கழுத்துக்கு போது ரியாஸே. சிரிங்க. ரியாஸே பயந்துற. அசைய மட்டும் செஞ்சிராத. ரியாஸே பின்னாடி போகுது. அசைஞ்சிராத. அசைஞ்சா கொத்திரும். ஐயோ ரியாஸ் சட்டைக்குள்ள போகுது. ஐயோ கண்ண பார்த்தா கொத்துமா ப்ரோ. நான் டிஸ்கவரி சேனல்ல பாத்துர்க்கேன். ஏய் போங்க ரியாஸ் எங்க வராத. எங்க வராத. ஏய் ப்ரோ. ஐயோ. ஒரே கட். ஏய் வேணா ரியாஸ் ரிஸ்க். போல. கழுத்துல ஒரு அடி போடுங்க. அப்படியே இரு. ப்ரோ கையில பக்கத்து பாருங்க ப்ரோ. கை கேக்குது. ஐயோ தொட்டாச்சு பாருங்க. சும்மா ப்ளீஸ் எல்லாரும் வந்ததுக்கு ஒரு தொட்டுக்கோங்க. ஒண்ணுமே பண்ணாது. சீரியஸா இந்த பாருங்க. ஐயோ ப்ரோ எடுத்துங்க ப்ரோ. ஏய் ஒண்ணுமே பண்ணல. அந்த பறவையை பார்த்தனே பயந்து ஓடுனது. ஆமா எனக்கு நீ கத்துறோன்னு கூட்டம் எல்லாம் எவ்வளவு எடுத்துக்க பாருங்க. இது ஆக்சுவலா ரொம்ப பெரிய திருவிழான்றனால ஒன் டேல நாங்க வந்து ஃபுல்லா சுத்தி காட்டவே முடியாது. இது பெரிய திருவிழான்றனால எக்கச்சக்கமான கடைகள் அண்ட் நிறைய ரைட்ஸ் அப்புறம் ஃபுட் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லி நிறைய இருக்கும். ஸோ அதனால இது ஒன் டே ஃபுல்லா சுத்தி காட்ட முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அதெல்லாம் காட்டுறோம். ஓகே சூப்பரா இருக்கு. இது பேர் தான் மொயிலசம் பர்மிஸ் ட்ரிங்க். நாங்கள் எப்போ வந்தாலும் திருவிழாவில் இந்த கல்ல தான் வந்து குடிப்போம். தேங்காய் பால் அப்புறம் அரிசி மாவு தானே இது. கட்டாடி ஓய் ஓடு தள்ளு. இது கேம் பண்ணி இதில் வச்சியோ அதில் வச்சியா ஒன்று அடிக்கலனா இருக்கு எல்லாமே உழுகுது. செம்ம போலு. எதுவுமே இல்லைண்ணா ஒண்ணுமே இல்லை. 70 செகண்ட் இருந்தா 500 ரூபாவா? இன்னைக்கு தான் வீடியோ போட்டேன் பாருங்க. 70 செகண்ட்லாம் அதான் பாறேன். ஃபர்ஸ்ட் ஆவது சுத்தினாங்க எடுத்தனே இப்போ பரப்போம். ஆல்ரெடி பண்ணிட்டேன். அடிபட்டுச்சு காலில் கிட்ட தேஞ்சிக்கிச்சு. நீ போயிடா. நீ தான் ரொம்ப நேரம் நின்ற. எங்க அவ்வளோதான் 5 செகண்ட்ல எழுதுவேன். இப்போ 500 ரூபா ரியாஸ். இப்படி சொல்லி தான் என்ன உசுபேத்தி விட்டுறீங்க. அப்புறம் நான் போயிட்டு தோத்துறேன். 1000 ரூபாய்க்கு சாப்பிடலாம். 1000 ரூபாய்க்கு சாப்பிடலாம். சரி எவ்வளோ 100 ரூபாய். இப்படி சொல்லியே வந்து பின்ன உனக்கு கோசியில பண்ண வைப்பாங்களா? இந்த வாட்டி ஜெயிக்கணும் பாரு. கீழே தள்ளி விட்டுறாத. கொஞ்சம் இறக்கப்படுங்க. என்னவா சரி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். ஸ்டார்ட். எடுத்தோடனே குதிக்க வச்சிருவீங்க. ஐயோ கணேஷ் 10 செகண்ட் ஓடிடுச்சு. கணேஷ் இன்னும் 60 செகண்ட் தான். ஐயோ ஏய் கடைசி 60 செகண்ட் போகும்போது என்ன தூக்கி அடிச்சிருவாங்களா தெரியும்டா. ஐயோ கடவுளே எத்தனை செகண்ட்ஸ்ரா? ஆமா ஏய் 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 ஐயோ ஏய் ஏய் ஓயோ அம்மாடியா. ஏய் 8 செகண்டா? 8 செகண்ட்ல நான் பறந்துருவேன்டி. அப்பா ஏப்பா ஐயோ உலகமே சுத்துது. ஜஸ்ட்ல ப்ரோ 1 செகண்ட் தானே ப்ரோ. காலு கீழே வைக்கல. கீழே வச்சானா கீழே உழுல. ஷட் இதுக்கு மேல பண்ண முடியாது. சரி ஓகே விடுங்க. 1 செகண்ட்னால ஒரு 50 ரூபா கம்மி பண்ணி தாங்களே. சரி ஓகே ரூல் இஸ் ரூல். 1 செகண்ட்ல விட்டுட்டேன். ஆனா நல்லா விளையாண்டனா ப்ராக்டிஸ் எடுத்து காசு இல்ல பரவாயில்ல. ஐயோ அட எனக்கு கையில 50 ரூபா மட்டும் சில்லற தாங்க. நான் தரேன். வாங்க போலாம். கால் வலிக்குதே. ஹாய் மேம். ஹாய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் கொடுத்தேன்டா இப்போ 50 ரூபா. இப்போதான்டா கொடுத்தேன் 50 ரூபா. உனக்கு கொடுத்துறேண்ணா? சரி இன்னும் 50 ரூபா ப்ரோ. இன்னும் 50 ரூபா கொடுத்து விடுங்க நான் தரேன். ஹாய் எங்க உங்க பையன்? உங்க கிளாஸ் இல்லை வேற கிளாஸ். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மேம். அன்னைக்கு ஃபோன் பண்ணீங்களே நீங்க தானா? ஓகே வீடியோல வந்தா பிரச்சனை இல்லையா? ஓகே. ஏய் எப்படா ஞாபகம் இருக்கா? ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தேன் ஞாபகம் இருக்கா? மறந்துட்டியா?
ஆனாப்பா நீ தான் வாய்ஸ் கொடுத்தேன் ஞாபகம் இல்லையா? நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், அதுக்கு இவன் தான் டப்பிங் கொடுத்தான். ஓகே, சுத்தியாச்சா ராட்னோலாம்? எத்தனை படிக்கிறீங்க எல்லாம்? நீ 9th தெரியுதா? இங்கேயும் லைட்டாக அடிபட்டிருக்கு, இங்கேயும் லைட்டாக அடிபட்டிருக்கு. ஓகே, பட் ஒரு செகண்ட்ல தோத்துரும். விடுங்க, அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம்.